ஹலோ வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான். அதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பால் காய்ச்சினேன், தண்ணி பிடிச்சாந்து வச்சேன். தண்ணி பிடிச்சாந்து வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பல்ல விளக்கி சாமியை கும்பிட்டு விளக்கேற்றிட்டு இப்போ தான் வந்து பால் காய்ச்சினேன். சண்டே அன்னைக்கு சாமிக்கு ரெஸ்ட் இல்லையா மம்மி? சாமிக்கு என்றைக்குமே ரெஸ்ட் இல்லை. நான் இங்கே இருந்து ரொட்டீனாக வேலை பார்த்தேன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் விளக்கி. நான் ஊருக்கு இருக்கு போயிருந்தா தான் எனக்கு சாமிக்கு ரெஸ்ட்டு. நான் இங்கே இருந்தேன்னா சாமிக்கு ரெஸ்ட் இல்லை. டெய்லியும் பண்ணிடுறேன். டெய்லியும் பண்ணிடுவேன். நான் சாப்பிட்டேன்னா ஃபஸ்ட்டு சாமிக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அப்படிதான் அது பழகி போச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அப்படியே. இந்த பழக்கம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தா? இந்த மெகா டிவியில் ஒருத்தர் ஜோசியம் பார்க்குற அம்மா, மெகா டிவி அந்த அம்மா தான் சொல்லிச்சு. அந்த அம்மா சொல்லி தான் இப்போ குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்க்கறது. மெகா டிவி பார்ப்பீங்களா? மெகா டிவி முன்னாடியில் மெகா டிவியில் அந்த அம்மா நல்லா சொல்லும் நிறைய. இப்போ அந்த அம்மா மெகா டிவியில் எது தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த நீயா நானா அதுல எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காது. நல்லா பார்க்கும் அந்த அம்மா. சோப்பா அகல முஞ்சியா குண்டா, அது பேர் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நல்லதா சொல்லும். இது ஜாதகம் பார்க்குறவங்க தான். அந்த அம்மா சொல்லித்தான் நான் இதனையும் செஞ்சேன். வலிக்கு நமக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா? இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் பார்க்க தெரியாதா? ஏன்? ராகு எதில் இருக்கு, கேது எதில் இருக்கு? ஓரளவு குரு எல்லாம் எப்படி இருந்தா வியாழ நோக்கம் அதெல்லாம் தெரியும். குரு இத்தனாம் இடத்துல, 5ஆம் இடத்துல இருந்தா, 7ஆம் இடத்துல இருந்தா, 9ஆம் இடத்துல இருந்தா அவ்வளோ நல்லது. ராகு எல்லாம் இந்த 6 இரட்டைப்படையில இருந்தா நல்லது. அதெல்லாம் 6 இந்த மாதிரி 4 இந்த மாதிரி இடத்துல இருந்தா நல்லது ராகு. சனி பகவான் எப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப கெட்ட கிரகம் வந்து ராகுவா சனியா? கெட்ட கிரகம்னு சொல்ல முடியாது. நம்ம செய்கிற கர்மங்களை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே. நாம செய்கிற கர்மங்களை பொறுத்து தான், கர்ம வினை தான் நம்ம அனுபவிக்கிறோம். புரியுதா? நான் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினை தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன். ஒரு சிலர் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னா போன ஜென்மத்து கர்ம வினை. ஒரு சிலர் ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இந்த ஜென்மத்துல. ஆனா அவங்க போன ஜென்மத்துல நல்லது செஞ்சிருப்பாங்க யாருக்கும். கர்ம வினதை நம்ம அனுபவிக்கிறோம், வாழ்றோம் வாழ்க்கையை. அப்ப இந்த ஜென்மத்துல செஞ்சதே அவங்க அடுத்த ஜென்மத்துல. ஆமா, இந்த ஜென்மத்துல நம்ம நல்லது செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு நல்லது கிடைக்கும். நம்ம கெட்டவங்களா இருந்தா கூட நல்லது கிடைக்கும். ஆனா இதுல சொல்றேன், ரஜினி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவேன், இப்பெல்லாம் அப்போதைக்கு எப்போ பண்றது அப்போதைக்கு எப்பவே. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கடவுள்லாம் மாற்றிட்டு பண்ண மாட்டாரு. சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க. நம்ம செய்யற நன்மை தீமை தான் நமக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையா வர்றது. அது மாதிரி போன ஜென்மத்துல ரொம்ப சீக்கிரம் செத்தவங்க இந்த ஜென்மத்துல ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க. 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும். இந்த ஜென்மத்துல அகால மரணம் அடைஞ்சவங்க, இந்த ஜென்மத்துல ரொம்ப வருஷமா இருந்தவங்க அடுத்த ஜென்மத்துல சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அப்படிதான் கணக்கு. அந்த மாதிரி அகால மரணம்லாம், அகால மரணம் நடக்கிற காரணமே போன ஜென்மத்துல நிறைய வயசுக்கு இருந்தவங்க தான் இந்த ஜென்மத்துல அகால மரணம் அடையிடும். ஒரு சிலர் 20 வயசு, 15 வயசு, 30 வயசு இப்படிலாம் ஜாகிறாங்கல்ல. அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் ரொம்ப வருஷம் இருந்திருப்பாங்க, 100 வயசுக்கு இருந்திருப்பாங்க. எல்லாமே கணக்கு தான். கடவுள் கணக்கு போட்டு தான் வைக்கிறாரு யாருக்கு எப்படி இப்படின்னு. கணக்குப்படி தான் நடக்கும். தண்ணி மஞ்சள் மஞ்சள்னு வருதாம்ல, கணக்குப்படி தான் நடக்குமா? ஆமா, எல்லாமே ஒரு கணக்கு தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நம்ம எப்படி 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா மெம்பர்ஸையும் கூட்டுறோமோ அதே மாதிரி தான் எல்லாமே. எல்லாமே வாழ்க்கையே அதே மாதிரி தான், கணக்கு தான். நீ செய்யற பாவ புண்ணியங்கள் தான் உனக்கு எல்லாமே வந்து அமையுது.
நம்ம மேலே மேலே மேக்ஸ் படிச்சுட்டு போகிறோம்ல மம்மி, ஆ சைன் டீட்டா காஸ் டீட்டா அந்த கால்குலேட்டர் இந்த கால்குலேட்டர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். ஆனால் வந்து லைஃப் அப்ளை லைஃப்ல அது பண்ணுறது தேவையே இல்லை. லைஃப்பில் அப்ளை பண்ணுறது இல்லைல்ல. ஆமாம், லைஃப்பில் 500 கூட்டினா எவ்வளோ? அதே போதும், அதே போதும். இவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லி தர்றாங்கன்னு தெரியல. வேற என்ன பண்றது? இத்தனை ஸ்டாண்டர்டுக்கு வச்சு என்ன பண்றதுன்ட்டு அது பண்றாங்க. இந்த 1 2 3 எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லி கொடுக்குறது? அதுக்காக சைன் காஸ் டேன் எல்லாம். அதானே நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. ஆமாம், அது தேவையே இல்லை. ஆனால் அதுதான் கணக்கில் எவ்வளோ கொண்டாடுவாங்க அப்பா. அங்கே கேரளாவிலலாம் 8th வந்துடும். அது 8th அந்த புக்கு 2 புக்கு வந்துடும். அந்த அது சம்பந்தமான புக்கு எங்களுக்கு மேக்ஸுக்கு 2 புக்கு வந்துடும். a+b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab. அப்புறம் a - b ஹோல் ஸ்கொயர் which is equal to ஆமாம் a² + b² - 2ab. சுப்ரபாலாம் சூப்பராக போடும் அந்த மேக்ஸ் எல்லாம். அன்றைக்கி நம்ம காலையிலே மேக்ஸ் படிக்கிறீங்க. ஆமாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இடியப்பம் இப்போ ஒன்றும் வச்சேன். இடிப்பு மாவு இருக்குது, அதை இடிப்பு நான் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் இருக்குது, கொசுமல்லி வைப்போம், இல்லைன்னா சாம்பார் வைப்போம். இட்லி சாம்பார் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கணும். நீ போய் காய் வாங்கிட்டு வா, கேரட் வாங்கிட்டு வா. கேரட் அடித்து குடித்தா கண்ணுக்கு தேவையில்லையா? யார் சொன்னா? முத்துவினா சொன்னான். கேரட் வாங்கிட்டு வா, கொஞ்சம் கேரட் சாப்பிடுவோம். கண்ணுக்கான உள்ளுக்கையும் ஏதாவது சாப்பிட்டாதான் சரியா விரும்பு. முருங்கைக்கீரை இருந்தால் உடிச்சுதா, அதை கொஞ்சம் சூப் போட்டு குடிக்கிறேன். அப்புறம் அப்புறம் என்ன வாங்கிட்டு வரணும்னே? தயிர் பாக்கெட்டா? ஆமாம், தயிர் பாக்கெட்டு. அப்புறம் பணம் எடுக்கணும் ஏடிஎம்ல. இத்தனை வேலையும் வேலை இருக்கு. நீயே போயிருவியா, நான் வரணுமா? நானா போயிடுவேன். என்னை கூப்பிட்டு போகிற நான் வலிக்குமே. அப்புறம் லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கு ஏதாவது காய் வாங்கிட்டு வரணும். உனக்கு என்ன சிக்கன் வேணுமா? சரி, சிக்கன் குழம்பு வைப்போம் லஞ்சுக்கு. இப்போலாம் பிரியாணி போடுறது விட்டாச்சா? சிக்கனில் பிரியாணி போட்டால் காலையில் தான் போடுவீங்க. ஆமாம், சிக்கன் குழம்பு வேணா வைப்போம். இது மீன் வாங்கக்கூடாதான். இப்போ வர்ற மீன் என்னமோ நல்லா இல்லையா? அது ஏதோ எதையும் சாப்பிட்டு வருதான். அதனால மீன் கொஞ்ச நாளைக்கு வாங்கக்கூடாதான் அப்படின்னு சாந்தா முத்து அவங்க சொன்னாங்க, அவங்களோட சேனலில். மீன் இப்போ வர்ற மீன் ஏதோ கடற்கரையில் எதுவும் போட்டிருப்பாங்களோ என்னமோ, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வருது போல. அந்த மீன் சாப்பிடக்கூடாதான். இப்போ சிக்கன் மட்டும்தான் வாங்கலாமா? மட்டனும் கொலஸ்ட்ராலாம். அதனால சிக்கன் வாங்கி சமைக்கிறதே பெட்டர்னு சொன்னிச்சு. மீன் தேவைகள்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, மீனையும் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. எல்லா மீனுமே அது தின்னுட்டு வருதான். ஆமாம், ஏதோ இப்போ கடலில் கிடந்தா அது தின்னுட்டு தானே வரும். எல்லாம் எது எனக்கு வேண்டாம்னு ஓடி போயிடும். எல்லாம் கிடைச்சா திங்கிறது தானே வைக்குதுங்க. ஐந்தறிவுள்ள ஜீவிகள் எல்லாம் தீனி கிடைச்சா அது தின்னா சரின்னு தான் நினைக்குதுங்க. நம்ம 6 உள்ளே அப்படித்தான் இருக்கிறோம். சாப்பாடு எங்கேயும் கிடைச்சா அது சாப்பிடுவோம். அதை டேஸ்ட் பண்ணி அதில் டெஸ்ட் பண்ணி இல்லாமல் சாப்பிட்றோம் கிடையாது. அதே மாதிரி தான் அதுக்கலாம். அதனால சாப்பாடுல விஷம் வைக்கவே கூடாது. அது ரொம்ப பாவம். ஏன்னா அது நம்பி சாப்பிட்ற ஒரு இது வயிற்றுக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணுறது? வீட்டில எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் பெரும்பாவம். ஏன்னா அது வயிற்று பசி இல்லை. வயிற்று பசியை நம்ம நம்பி அதில் துரோகம் பண்ணக்கூடாது. வயிற்று பசியில் என்னை கேட்டால் அதில் எல்லாம் துரோகம் பண்ணக்கூடாது. அப்புறம் படுத்துது இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு வேறு விதத்தில் தான் அதுகளை விரட்டணும், இல்லைன்னா வராமல் தான் அணவு பண்ணிக்கணும். சாப்பாடு நான் ஒரு சாப்பாடு எனக்கு வைக்கிறேன், நம்பி உன்னை அவசர அவசரமாக சாப்பிட்றேன்னா எனக்கு பசி சாப்பிட்றேன் அப்படி இருக்கல, அதில் நீ கொண்டு போய் நம்ம ஏதாவது கலந்தோம்னா அது எவ்வளோ பாவம். யோசிச்சு பாரு. நம்பிக்கை துரோகம் இல்லையா அது? அப்போ கரெக்டாக இருக்கணும்ல. ஆமாம். ஒரு சில பாவத்துக்கெல்லாம் இதுவே கிடையாது. அந்த மாதிரி பாவம் அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் அதெல்லாம் வைக்க பயப்படுறது. முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம்ட்டு.
ம் நம்மளே இப்போ நான் பிரியாணி இருக்குன்னு சொன்னால் நீ வந்து சாப்பிடுவியா மாட்டியா? சாப்பிடு. அப்போ உனக்கு அந்த பிரியாணியில் கொஞ்சம் வெஸ்ட்டு வச்சுன்னா எப்படி இருக்கும்? ம் கஷ்டம் தானே, பாவம் தானே. ம் நீ விரும்பி சாப்பிட்ற உணவு உணவெல்லாம் மனுஷனுக்கு அந்த பசி வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாரு. பசி வந்தா 10 பறக்கம்ங்கிறாங்க பாரு. அதனால உணவுல எல்லாம் எதுவும் எந்த ஒரு குழப்படியும் இவங்களே என்ன 10 பறக்கும் 10 பறக்கும் வாங்க எல்லா இதுவுமே கேரக்டருமே பறந்துருமா, அதுக்கு தான் 10 பறக்கும். உணவு கிடைச்சிட்டா உனக்கு வேணுமான்னு கூட யாருக்குன்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சா சரி, நான் சாப்பிட்டா சரின்னு எனக்கு போக மிஞ்சினா நீ வேணா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உணவு தான் முக்கியமான இதாக போச்சு. ஆமாம், ஒரு நாள் உணவு இல்லைன்னா யோசிச்சு. ஆமாம், இப்போ இது பொருள் வாங்குறோம், காசு கொடுக்குறோம், பொருள் இருக்கனால சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ வள்ளிக்கு நம்ம இன்னைக்கு வந்து காய்கறியே கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னத்தடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அதுமாரி என்னத்தை படிக்கலாம், என்னத்தை சம்பாதிக்க இதுன்றது என்ன. கேரளாவில் போய் அவங்க இடுக்கியிலலாம் இருக்காங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு நிப்பா இருக்காது. அங்கே போய் இருக்காது இவ்வளோ கஷ்டத்துலைங்க. இங்கே என்ன தமிழ்நாட்டில் அவங்களால இருக்க முடியாது. இங்கே ஒரு வேலையை பார்த்து அவர் இருக்கிறதுனா இருக்கலாம், என்ன அவங்களாலேயும் வாழ முடியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் அவங்க அங்கே வந்து அந்த சாப்பாட்டுக்காக தான் இருக்கிறாங்க. அந்த வயிற்று சாப்பாடு அந்த அங்கே அந்த எஸ்டேட்டா அவங்க இருக்குது. எஸ்டேட்டா நான் சொன்னேன்ல நேற்று, அவங்க எஸ்டேட்டா அது தேயிலை எஸ்டேட்டா. அங்கே வந்து அவங்க கார்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தேன் காரில் போகிறாங்க, கார் வச்சிருக்காங்க. ஆனால் கார் எங்கே நிறுத்துவான்னு தெரியல, கார் அவங்க விட்டு தானு தெரியல. புருஷன் முன்னாடி 2 பேரும் உட்காந்து காரில் போகிறாங்க. வேற எங்கிட்டாவது காரை நிறுத்திருப்பா போல, வீட்டுக்கிட்ட நிறுத்த முடியாது. வீடை பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒரு மிதிச்சா சப்படை சடப்படன்னு அமுங்கி போயிடும். அப்படி இருக்கு வீடை பார்த்தா. எல்லாம் வயிற்று சொத்துக்காக அப்படி போயிருக்காங்க. இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறாரு அவரு. லாட்டரி டிக்கெட் இந்த புள்ள பேர்ல தான் விற்க ஆரம்பிச்சிருக்கானா. அதனால போனஸ் கொடுப்பாங்களாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்கும் போனஸ் கொடுப்பாங்களாம். அப்புறம் இது பென்ஷன் கொடுப்பாங்களாம். 57 வயசு ஆயிடுச்சுன்னா, 58 வயசு ஆயிடுச்சுன்னா லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்களாம். பரவாயில்ல. அந்த பிள்ளைக்கு 38 வயசாகுதான். அந்த புள்ள பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காராம் லாட்டரி டிக்கெட்டு. இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்டுங்க இருப்பாங்களாம். பென்ஷன் வேற கிடைக்குமா, கேரளா கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குதான் லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்களுக்கு. 58 வயசுக்கு அப்புறம். இப்போ 38 வயசு தான். அதான் இன்னும் 20 வருஷம் கழிச்சு அதுக்கு பென்ஷன் கிடைக்குமா. பரவாயில்ல. அது அங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால அவங்க பென்ஷன் கொடுக்குறாங்க. இங்க வந்து அது பண்ணக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொன்னனால ஏன் தமிழ்நாடு அரசு இப்படி பண்ணுச்சு? இங்க அதிர்ஷ்டத்துல முன்னேறிட்டாங்கன்னா. ஆமா, என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்? அவங்க அதிர்ஷ்டத்துல முன்னேறிட்டா. இப்ப நீ சும்மா இருக்க, நீ என் கால் கடியிலே கிடக்கணும். திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற, உனக்கு ராகு நல்லா இருக்கு, இந்தாடா உனக்கு நீ வச்சிருக்க நம்பருக்கு 1 கோடி விழுந்துருக்குடா. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன், லாட்டரி டிக்கெட் வந்து இதுல எங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சு வைப்பீங்களா, நான் பணம் இது கூகுள் பேயில் அனுப்பிடுறேன்னு. எங்கே வாய்ஸாவா? இல்லை, இது இதில் அனுப்பியிருக்கேன், மெசேஜில். பாப்பா என்ன ரிப்ளை பண்ணுங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அதுகிட்ட வாங்கினா ஒரு வேலை நான் கிடைச்சாலும் கிடைக்கலாம், லக்கு இருந்தா. அடுத்தவங்கள்ட்ட சொல்லி விடுறத விட இப்படி வாங்கிக்கலாம்னா. ஆமாம், அடுத்தவங்களுக்கு கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு போங்கன்னதே ஒருத்தருக்கு சொல்லிருச்சு. இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, நீங்க வரையில மூணாருக்கு வரையில வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. மூணார் அவங்க இருக்கிறது வந்து எவ்வளவு தூரம் தெரியல, சும்மா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம மூணார் போனோம்னா அவங்கள பார்த்துட்டு வரலாம். மூணார் போனோம்னா அவங்களை கண்டிப்பா பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். நல்ல பொண்ணா இருக்கு. அதுவும் கடை வச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு கடை வச்சிருக்காங்க. அங்க கடையும் பார்த்துக்குது, அது சமைச்சிட்டு கடைக்கு போயிடுது, காய்கறி கடை மாதிரி. அதுக்கே பேட் கமெண்ட்ஸ் அம்பிட்டு வருதான். அது சொல்லுது, பாவம் இத்தனையும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அதுக்கே பேட் கமெண்ட்ஸ் அவ்வளவு வருதான்.
ஏன் இந்த சேனல் நடத்த முடியாதவங்கலாம் பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதுதான் எதிர்ப்பு அப்படியே காட்டுறாங்க. அவங்களால வீடியோ போட முடியல, அதுக்காக இதை காட்டுறாங்க. பாவம் அந்த பிள்ளைலாம் நல்லா கஷ்டப்பட்டு போடுது. அவங்க ஒரு நாள் கூட அவங்கெல்லாம் இந்த மாதிரி எதிர்க்கிறவங்கலாம் வீடியோ போட முடியாது. ஆமா, அதுதான் இது சொல்லுது. நீங்களும் வீடியோ போட வேண்டியதானே, நாங்களா வேண்டாங்கிறோம். வீடியோ போட முடியாதுங்கிற ஆதங்கத்தை இப்படி பேட் கமெண்ட்ஸ்ல காட்டுறாரு. அந்த பிள்ளைலாம் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி நிமிஷ நேரம் உட்கார நேரம் இல்லாம நைட்டு மட்டும் கம்பளி பொருத்தி தூங்குவாருக்கு பாவம். அதுக்கு பேட் கமெண்ட்ஸ்னா அப்புறம் நமக்கெல்லாம் ஏன் போட மாட்டாங்க? நம்ம கொஞ்சம் முன்னேறலைன்னு நமக்கு போடாம இருக்காங்க. நம்ம கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டோம்னா நமக்கும் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துடும். பேட் கமெண்ட் வர வரதான் நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம்னு அர்த்தம். பேட் கமெண்ட்ஸ் வந்தா நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னு அர்த்தம். எதிர்ப்பு வந்தாதான் இப்போ நம்ம எந்த இதுல இருந்தாலும் எதிர்ப்பு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். அமைதியாவே இருந்தா. ஆமா, அமைதியா இருந்து ரொம்ப இந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ இதுங்கிற மாதிரி இருக்கிறவங்கள யாரும் ஐயோ அவங்க பாவம்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்னதான் கொடூரமான ஆளா இருந்தாலும் அவங்கள பாவம்னு தான் சொல்லுவாங்க. என்ன இதே நியாயமா இருந்து கொஞ்சம் நீட்டா தெரியுறவங்களை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. என்ன அவங்க வந்து பெரிய இதுவாக இருக்கா அப்படிம்பாரு. அப்படிதானே? அப்ப அந்த அந்த இதுக்கும் ஒரு இது இருக்கு பாரு, இந்த தெரியறதுக்கும் ஒரு இது இருக்கு. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போறோம், யாரு என்ன சொன்னான்னு நான்ல நினைப்பேன். நம்ம மனசுக்கு திருப்தியா வாழணும்னா அடுத்தவங்களுக்கான பீத்தல் போட்டுக்கிட்டு கிழிஞ்சதை போட்டுக்கிட்டு திரிஞ்சு அடுத்தவங்க என்னை பரிதாபப்படணுங்கிறக்காக நான் அப்படிலாம் தெரிய முடியாது. என்ன என்ன நீ நினைக்கிற? என் வாழ்க்கை நான் இந்த ஜென்மத்துல உனக்காக வாழ்ந்துட்டு போயிட்டேன்னா, நீ என்னை பாவம்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன்னா அடுத்த ஜென்மம் எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. மனுஷ பிறவி அதுக்காக பிடிச்ச நான் என்ஜாய் பண்ணி வாழ்றேன். எனக்கு வேண்டிய ட்ரெஸ் போட்டு நான் என்ஜாய் பண்ணி வாழ்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ட்ரெஸ் போடுறதுலாம் தப்பு இல்லை மேம். இது செய்கிற செயல் கரெக்டாக பண்ணால் போதும். நிறைய பேர் நல்ல புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம், டெய்லியும் கூட புது ட்ரெஸ் போடலாம். நம்மளுக்கே யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட பேச வராங்கன்னா புது ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தான் தோணும். புது ட்ரெஸ்லையும் ஒரு இது இருக்கு, ஒரு பிடிப்பு இருக்கு. ஆனா நிறைய பரிதாபப்படுறவங்க அந்த மாதிரிலாம் இதுங்க மாட்டாங்க. அந்த பிள்ளை தனியும் ஒரு நைட்டி தான் போட்டிருக்கோம். அதுக்கே அவங்க படுறதெல்லாம் கஷ்டம். கரண்ட் பாதி நேரம் இருக்காதான். நம்ம ஊர்ல இருப்பாங்களா அப்படியே ஒரு நாளைக்கு 30 வாட்டி கரண்ட் நிறுத்துவாங்களா? நம்ம ஊர்ல எவனாவது இருப்பாங்க அப்படி கரண்ட் நிறுத்தினா கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, கொந்தளிச்சிருவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நிறுத்துறதுக்கே கஷ்டம். நேற்றுக்கு பார்த்தீங்களா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன், கரண்ட் இல்லை. ஆமா, அவனுக்கு யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. அவர் எழுதுறது கூட ஆள் வச்சிருக்காரு நம்ம தனியாக. மாத்திரை எழுதுறதுக்கு இல்லை, அவர் மூளையில் இதே கம்ப்ளைண்ட்டு, இந்த மாத்திரைன்னு யோசிக்கிறது மட்டும்தான். யோசிச்சுட்டு இப்போ மற்ற டாக்டர்களாக இருந்தால், காசு கம்மியாக வர டாக்டர்களாக இருந்தால் அவங்களே எழுதுவாங்கல்ல. இப்போ அவர் எழுதுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பையனை போட்டார். குளுக்காண்டி பேர் வந்து வள்ளிக்கண்ணன், குளுக்காண்டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் எழுதி கொடுத்துருவேன். இப்போ நம்ம அந்த நேரத்தில் இன்னொரு ஆளை கண்ணை பார்த்தாங்க, அப்படி பார்க்குறாரு, சூப்பராக பார்க்குறாரு. ஆளுகளை போட்டுக்க வேண்டியது காசு கூட வந்தாங்க. இந்த பொண்ணு தான் நம்மள்ட்ட சொல்லுது, இந்த ஆயில்மெண்ட்டை தேங்க இந்த மருந்தை இத்தனை வாட்டி ஊற்றுங்கன்னு. அவர் பார்த்துட்டு இதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு மட்டும் கரெக்டாக சொல்லியாரு. அதனால கரெக்டாக தான் பார்ப்பாரு. நேற்று நம்ம போன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வாட்டி தான் பார்த்துருக்காருன்னா இன்னும் 2 இருக்கே கண்ணு அப்படின்னாரு. இவங்கெல்லாம் நல்ல பணக்காரராக இருக்கும், ரொம்ப நாளாக வச்சிருக்கா, 50-60 வருஷமா இருக்கும். அவங்க அப்பா வச்சிருந்து போய் பெரு பயங்கர பணக்காரலா இருக்கும். ஐயர் வீடு. அதனாலதான் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்காரு.
அந்த பார்க்குற ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். அவர் கூட்டமே எவ்வளோ வருது பாருங்க. நர்ஸுகளே ஒரு 100 நர்ஸ் இருக்கும் அந்த மொத்தமா 100 பேருக்கு 10,000 12,000 மணி என்ன? அதுவே 1 லட்சம் கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துருது? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வந்துடும் சம்பளம் மட்டுமே. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் சொந்த கட்டடமாக தான் இருக்கும். மெடிக்கல் இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆமாம். எப்படியும் அவருக்கு 10 லட்சம் 20 லட்சம் இன்கம் இருக்கும் மாதத்துக்குள்ள. 10 lakhs வருமா இருக்கும் மாதத்துக்கு. 10 lakhs வருமா இருக்கும். டாக்டருக்கு கூட பரவாயில்ல, வந்து உட்கார்ந்து தானே பார்த்து தானே வாங்குறாரு. ஆமாம், ஒருத்தவங்களுக்கு கண்ணையும் பார்க்கணும்ல. 100 பேர் இருந்தால் 100 பேர் கண்ணையும் பார்த்து தானே வாங்குறாரு. லேப்டாப் மாதிரி வச்சிருக்காரு, அதில் பெருசாக தெரியும் இருக்கு நம்மளுக்கு என்ன குறைங்கிறது. கண்ணை தூக்கி அதுக்குள்ளே வைக்கணும், வச்சுட்டு பார்க்கணும். கீழே பாருங்க மேலே பாருங்கிறாரு. அப்படி பார்த்தாதான் நீங்கள் கீழே வரனாதே அவருக்கு கண்ணு மேலே எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். மேலே பாருங்கன்னாதே கீழே எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். அதுக்காக நல்லா பார்க்குறாரு. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு கண்ணு? எனக்கு சரியா இல்லைன்னா எனக்கு சரியா இல்லை. எனக்கு என்ன விட்டுன்னு ஆயில்மெண்ட் போட்டீங்களா? ஆயில்மெண்ட் போட்டேன். அது ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல கண்ணு. அப்படி என்ன வச்சு குத்திட்டீங்க? தெரியா தார்னிஷ் அடிச்சதுதான் கண்ணில் விட்டுருச்சானு தெரியல. அவன் முன்னாடி அடிச்சது அது பாதிச்சு இப்போ கொண்டாந்து பெருசில் கொண்டாந்து விட்டுருச்சு சின்ன பிள்ளைல. அப்படியெல்லாம் வருமா? அம்மா இந்த பிள்ளை சொல்லுது சென்சிட்டிவான இடம் உடனே தான் ஆச்சு வரும், இப்படி நாள் கழிச்சுன்னா வராது. ஆனால் அவன் கையிலெல்லாம் அடிச்சானா வலிக்குது அப்படி. ஆம்பளை பிள்ளைல அதுக்கு தான் ஆண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைங்கிறான். கை உறுதியாக இருக்கும். பொம்பளை பிள்ளை என்ன சாப்பிட்டா இருக்குங்க? கை வெயிட்டும் கம்மியாக இருக்குங்களோ? ஆமாம், பொம்பளை பிள்ளை பிறக்கும் போது வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஆம்பளை பிள்ளை கூட இருக்கும். ஆம்பளை பிள்ளை 3,700 இருக்கும், பொம்பளை பிள்ளை 300, 2,800 இப்படி தான் இருக்கும். நீ 3,100 இருந்த, அவ 2,800 தான் இருந்தா. கடவுள் படைச்சது அப்படி தான் படைச்சிருக்காரு. அவங்களுக்கே பேட் கமெண்ட்ஸ்னா அப்புறம் நமக்கெல்லாம். ஆமாம், கமெண்ட் வந்தாதே நல்லது. ஆமாம், ஆனால் கமெண்ட் எல்லாம் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வீடியோலையும் சேனலில் எல்லாத்துலேயுமே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட போட்டுக்கிட்டு இருக்கலாம். இது நம்ம மியூட் இது நம்மளோட பாடுபாடு தான். நம்ம எவ்வளோ பாடுபடுறோமோ அதுக்கு உண்டானதை நம்ம எடுக்கிறோம். இல்லை கமெண்ட் எல்லாம் வந்தால் தான் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பர்னு சொல்லிட்டா நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கு. என்னமோ பெரிய இல்லை, கோடி ரூபாய் அள்ளிட்ட மாதிரி இருக்கு. இப்போ யாருமே நம்மளை பாராட்டினா டெய்லி கலையில் இருந்துச்சு சூப்பர் வெள்ளிக்கன்னு அப்படின்னு சொன்னா கமெண்ட் எல்லாம் வரணும். கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது. பேட் கமெண்ட் வந்தால் நம்ம கண்டுக்காமல் போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அவன் சுரேஷ் எப்படி தெரியுமா பண்ணுவேன், பயங்கரமாக திட்டுவேன் பேட் கமெண்ட் போட்டுறீங்கள. அதை எடுத்து சொல்கிறது, அதை எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட்டில் மாதிரி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஆமாம், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டுருவேன் அவங்க பேசுனது அப்படியே போட்டுட்டு இவன் பண்ணி நாயே நீ அப்படியா பட்டவனா இப்படியா அப்படின்னு. அவன் வளர்ந்துட்டேன் அதனால இப்படி பேசுனேன். பார்த்தா அவன் நடந்துக்கிறது ஒன்றும் சரியாவே இல்லை. ஆடுறது லூஸ் மாதிரி ஆடுனேன். அவனுக்கு போய் அவ்வளோ விவேஸ் லூஸ் மாதிரி ஆடுறேன். பிஞ்சு பனியனை அப்படியே இங்கிட்டும் கட்டிக்கிட்டு ஆடுவேன். ஏதோ நேரம் தான் அவனை தூக்கி விடுது. இந்த ஒரு இடத்துக்கு குருட்டா மூக்கில் அதிர்ஷ்டம். ஆமாம், அதிர்ஷ்டம் அவனுக்கு. அதை அவன் பிரிஞ்சு கொடுத்தேன். இப்போ பிளாக்கி இதுன்னு கடை ஆரம்பித்தேன். அந்த அம்மா வாய் பேச சொன்னா பேசவே அதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஒரு சேனல், அதுக்கு மாதம் 20-30,000 வரேன். அது வீட்டுக்கு லேக் கணக்கில் போகுது. இந்த இது போடுது, அம்மா அம்மா அம்மான்னு போடுது. அது பேச கூட பேசாது. ஆமாம், அது ஏதோ பாய் இல்லை, காந்தி பாயா, கஸ்தூரி பாய். கஸ்தூரி பாய்.
இவன் பயங்கரமானவன். சுரேஷா? முதல் இப்போ டைவர்ட் பண்ணிட்டேன். அது இவனோட இதுக்கு ஒத்து வரல. அதனால அது பிரச்சனையா இருக்கும்ட்டு விட்டுட்டேன். இப்போ இனிமேல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 36 37 வயசான். மற்ற அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்காங்க குடும்பத்தோட. இவனுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் ஒரு நேரம் வந்திருக்கு பாரு. அப்ப நேரம் பாரு. முதல்ல இதுக்கு நேரம் அவனுக்கு இதாகலையா? முதல்ல இங்க இருந்தா நான் ட்விட்டர்லயோ இதுலயோ அப்ப தூக்கி விடல. இப்ப ஆரம்பிச்சிருந்தேன், இது தூக்கி விட்டுருக்கு. இப்ப வேணா 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேல வாங்குவேன். 9 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். அவ்வளோ வருது. நான் 1 லட்சம் வந்தப்போ பார்த்தேன். அப்புறம் இப்ப பார்த்தா திடீர்னு 9 லட்சம் சப்ஸ்கிரைபர். நிறைய பேர் திட்டுறதுக்காகவே அவன் இப்படி சேனல்ல பாக்குறாங்க. அவன் பண்றது திட்டுறதுக்காக. நம்ம அந்த மாதிரி பார்த்தாலும் நம்மளுக்கு வியூஸ் ஏறத்தானே போயிடும். திட்டு நல்லதுக்கே கெட்டதுக்கா? ஆமா, ஏதோ ஒண்ணது. திவ்யா கலட்சி எல்லாம் பாரு, அது விட்டுலாம் என்ன இருக்கு, அது விட்டுலாம் பாக்குறாரு. அவங்களுக்கு என்டர்டெயின் ஆகணும். இந்த நேரம் ஓடணும் நல்லா ஜாலியா. அது திட்டுறது போட்டா என்ன, சண்டையை பார்த்தா என்ன, இதை பார்த்தா என்ன, ஹாப்பினஸ். அவங்களுக்கு அப்படியே ரசிக்கிற மாதிரி டைம் போகணும். சாதனா திருச்சி சாதனா எப்படி பேசுவா? ஆமா, இந்த எடுங்க இந்த பண்ணுங்க கொரோட்டு வாசி மாதிரி பேசுவா. சரிவா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுமா? ஆல்ரெடி விளக்கிட்டாங்க கைஸ். விளக்கெல்லாம் முன்னாடி ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கண்ணு சரியாயிருந்தேன் கடவுளே. நரம்பு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை எல்லாம் சரியாயிருந்தேன் கடவுளே. இருக்கிற வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கடவுளே. அதுதான் நான் வேண்டுறது. இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் கடவுளே. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்பெல்லாம் ஒட்டுறதில்ல. ஒட்டுறதில்ல அதில் எதோ ஒட்டலை. இங்கே விலைக்கு தராங்க கைஸ். மகாலட்சுமி தாயாரே கடவுளே, பிள்ளையாரப்பா, ஓம் நம சிவாயா, சிவனும் பார்வதி. நேற்று எப்படி பள்ளி எதுக்குள்ள விட்டோம்ல? ஆமா, பள்ளி நேற்று. அது அதுக்கப்புறம் உடனே ஒடியாந்துருச்சு. அது இன்னும் கடவுளே, பள்ளியான சாமியோட வாகனங்க, ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க. ஆனா ரொம்ப இது இதுல வந்து இருந்தது. இந்த மிளகா வாங்கிட்டு வந்தீங்கல்ல சந்தையில? ஆமா, இது நேற்று கழுவி வச்சேன். அது மோர் கொஞ்சம் இருக்கு, நல்லா கலக்கி காய வச்சுட்டேன். இதை 2ஆ வகுத்துட்டு மோருக்குள்ள போட்டு ஒரு 3 நாள் மோருக்குள்ளேயே போட்டு எடுக்கணும். 4ஆம் நாள் வெயில்ல காய போடணும். அப்ப மோர் மிளகா 3 நாள் காயணும் வெயில்லையும். வந்து 6 நாள் ப்ராசஸ். மோர் மிளகா நீ எல்லாம் கடிச்சுக்க மாட்டீங்க? அதெல்லாம் கடிச்சு கொடு. நம்மளுக்கு காய்கறிகள் தொட்டுக்கணும். வினோத் சீதா போட்டு வச்சிருந்துச்சு, அவங்க எல்லாம் கடிச்சுக்குவாங்க. அது எதுக்கு மேம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும் மோர் மிளகா. எனக்கு மோர் கிடந்துச்சு, சரி அது போட்டேன். இன்னைக்கு அந்த வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடியப்பம் செய்ய வைக்கணும். இடியப்பம் வைக்கல வேணா வீடியோ போடலாம். இடியப்பம் வச்சு கத்திரிக்காய் கோஸ்மல்லி வச்சு இந்த வேலையில பார்ப்போம். நீ போய் வாங்கிட்டு வந்துரு. சிக்கன் வேணா வாங்கிட்டு வா, மத்தியானத்துக்கு குழம்பு வைப்போம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு சோத்தை விடுவோம். ஒருத்தன் சிக்கன் பிரியன். சிக்கன் சாப்பிடலாம். சிக்கனமாக சாப்பிடணும். சிக்கன் ஆப்பிரிக்காக்காரங்க குரங்கே திங்கிறாங்க. குரங்க அப்படியே பிடிச்சி கொண்டுட்டு அதை நெருப்பில் போட்டு சுட்டுட்டு கூட திம்பாங்க. இருக்கு கர்மா.
சின்ன பிள்ளை கூட அதை சதையை கடிக்க முடியாமல் கடிச்சு திங்குதுங்க அவங்க பிள்ளை. அப்படி பசி பாவம். ஆனால் ஊக்கமாக ஓடி போய் அதை பிடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் திரும்ப இருக்கு. அது எங்கே போனாலும் பிடிச்சிடுறாங்க குரங்க. அதெல்லாம் அவங்க இந்த புலி சிங்கம் மாதிரி ஓடி போய் பிடிச்சி தேங்க திங்கிறாங்க. அதனால செரிச்சிடும் போட்டு. வீடு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குச்சிகளில் சேர்த்து அதை சேர்த்து வீடாக கட்டிடுறாங்க. சின்ன சின்ன குச்சி இருக்கு அது, அந்த குச்சியில். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமா வீடு? இது வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமா? இல்லை, வீடெல்லாம் அவங்க ஏதோ பெயருக்கு தான் வச்சுருக்காரு. பெண்ணை கட்டுவாங்க, அப்புறம் திடீர்னு நாளைக்கு அவுத்துருவாங்க, அப்புறம் நாளைக்கு. இல்லை, நல்லா அழகாக கட்டிக்கிட்டு அந்த குச்சியிலே அழகாக கட்டிக்கிட்டுது. அதுக்குள்ளே ரொம்ப குமிஞ்சுதான் போகலாம், படுத்துதான் போகணும். வீட்டில் நிமிந்தெல்லாம் போக முடியாது. படுத்துதான் போகணும். உள்ளுக்க போகணும்னா படுத்து போய் டபக்குன்னு படுத்துக்க வேண்டியதுதான். உயரம்லாம் வீட்டுக்கு இவ்வளோன்னு இருக்கு எம்எம்ஏ. ஆனால் ஆப்பிரிக்காவில் வெளியே இருக்கவங்க படித்தவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. படித்து ஒர்க் பண்ணுறவங்க, நல்ல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்கெல்லாம். இது நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப கம்மியாக, காட்டுக்குள்ள காட்டுவாசிகள் மாதிரி. நல்லா நீட்டாக இருக்காங்க படித்தவங்க. மூஞ்சியெல்லாம் குளிச்சு நல்லா நீட்டாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் குளிக்கவும் மாட்டேங்குது. இது குளிக்கவும் மாட்டேங்குது. குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இல்லை. இந்த ஓட தண்ணியை மோந்து குடிக்குதுங்க. ஐயோ ரொம்ப. ஆனால் அதுக்கெல்லாம் ஐஸோட இருக்குது தானே. மனுஷ வாழ்க்கை முறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எப்பா சரி வாங்க டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு, டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட இடியப்பம், தேங்காய் பால், ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் தான் அது மிதக்கிறது. இது கோசுமல்லி, கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்டு மீதி கோசுமல்லி ஊற்றி சாப்பிடுவோன்ட்டு. கத்திரிக்காய் கடைஞ்சதுன்னு சொல்லுவீங்க நீங்கள், அந்த மாதிரி. இன்னி மத்தியானம் சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் இருக்குது, சிக்கன் இருக்குது. சிக்கன் சமைக்கணும். ஆமாம், ரெண்டையும் போட்டு என்ன? ரெண்டையும் போட்டு இல்லை, மாம்பழம் சும்மா நறுக்கி வச்சு தயிர் சாதத்துக்கு, சிக்கன் குழம்புக்கு. சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி, தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.